வாசிக்கின்றோம். தானியேலின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த 3 வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த பொருட்களை நான் வழங்குவதில்லை என்று சொல்லி காத்திருந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் அவர்களை அந்த காலத்திலே அந்த கடினமான சூழ்நிலையிலே அவர்களை ரட்சித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அக்கினி சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக நோக்கத்தையும் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒவ்வொரு மாதமும் கூட ஒரு மாத பொருளாதாரம் சிறந்த ஊழியர்கள் தன்னுடைய வாக்கியங்களே கர்த்தர் நம்மை காத்திருக்க வைப்பாரானால் let us do so with our whole heart. நம்முடைய முழு இருதயத்தோடு கூட நாம் அவருக்கு என்று நாம் காத்திருப்போம் என்று அவர் கூறுகிறார். For blessed are all they that தகப்பனுடைய நாமத்தை தலைமுறையாக கீர்த்தனம் பண்ணுகின்ற அந்த மேலான கிருபைகளை பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரன் திரு பி. ஜெயசன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அருமையான அன்பு சகோதரி ஐவி ஜெபகோட் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்திருக்கின்ற 2 பெண் மக்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. விசேஷமாக இந்த நிலத்தினுடைய மூத்த தாயாருக்காக நன்றி, அவருடைய மூத்த சகோதரனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, ஒவ்வொருவருக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்னுடைய வார்த்தையின்படியே தகப்பனே உம்மை சேவிக்கின்ற ஆராதிக்கின்ற கிருபைகளை பாக்கியத்தை என் ஆண்டவனை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கைகளின் பிரயாசங்களிலே உன்னதத்தின் நன்மைகள் உண்டாயிருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். உன்னை வாளாக்குமன் தலையாக்குவேன், நீ கீழக்குமன் மேலாவ என்று சொல்லிடு சுவாமி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்னுடைய வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய நாமத்தினாலே அருமையான கர்த்தாவே அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளை மனதார நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தர் நித்தமும் உம்மை நடத்துவார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் குடும்பத்தை கரம் பிடித்து நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பத்தினுடைய தலைவராக, குடும்பத்தினுடைய ஆண்டவரே கர்த்தாவே தகப்பனாக இருந்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தெய்வீக ஆலோசனைகளை தந்து குடும்பத்தை ஆண்டவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் என் ஆண்டவர் நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஐயா, உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை சுவாமி. உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் குறைவுபட்டு போனதில்லை. உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் அந்த வெறுமையாய் திரும்பி போனதில்லை சுவாமி. நீர் அவர்களை ஆண்டவரே கர்த்தாவே பூமியை சுதந்திரிக்க ஆண்டவரே செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே புது பலனை நீர் அவர்களுக்கு தருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்காக காத்திருக்கின்றவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகின்றபடி நானே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் அவனமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கைகளின் பிரயாசங்களிலே மீதவளை துணிக்கு எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். விசேஷமாய் தகப்பனை கல்வி நிலையில் இருக்கின்ற பிள்ளைகள் விசேஷ கல்வி ஞானத்தை, கேள்வி ஞானத்தை, தாளந்த திறமைகளை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவரை கிருபை செய்கிறார். அவருடைய போக்குவரவுகளிலே உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கரத்திலிருந்து நீ கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஐயா, இதனால சுவாமி நாங்கள் திருச்சபை மக்களாக, ஊழியர்களாக, ஆண்டவர் உறவின் மக்களாக நாங்கள் கடந்து வந்து
அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நாங்கள் மீண்டுமாக வாழ்த்தி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். எல்லாவற்றிலையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்டவர் கிருபை செய்யும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்னுடைய வார்த்தைக்கு தந்தார். ஒவ்வொரு நாளும் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் தெய்வீக கிருபையும் இரக்கமும் உங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் என்று ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நாளில் சுவாமி இந்த சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறேன் திருச்சபையின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உறவின் மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் பெயராக தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இதுவென்றும் சதா காலையிலும் நம்முடைய இருப்பதாக. ஆத்மாவே ஒரு பட்டில தான் அமுக்கணும். செட் பண்ணிட்டு இந்த பக்கம் யாராவது இருக்காங்களா?
grace, submission, காத்திருப்பதினாலே நாம் இன்னும் நம்மை தாழ்மைப்படுத்துவோம்.